ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே தடுத்து நிறுத்தப்பட்ட ஈரானிய கப்பல்களும் இதற்கு உச்ச பதிலடிகளை வழங்கப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சீனாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமைகளும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்? இந்த வார இறுதிக்குள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுமா? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் புதிய யுத்த தந்திரங்களும் மவுசன் சீஸ் தாக்குதல்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய ட்ரோன்களும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளும் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் லெபனானிய அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் காசாவில் தொடரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களும் காசாவின் கள நிலவரங்களும் அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் ஒன்றிணைந்து ஹமாஸின் முதுகில் குத்தி நடைமுறைப்படுத்திய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தற்போது 6 மாதங்களை கடந்துவிட்டன. காசாவின் யுத்த களத்திலே எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த அடிமைகளையும் துரோகிகளையும் பயன்படுத்தி ஒப்பந்தத்தை முடித்து காசாவின் களத்தில் இலக்குகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். மேலும் இவ்வாறு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலைமையில் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 2400க்கும் அதிகமான தாக்குதல்களையும் யுத்த நிறுத்த மீறல்களையும் மேற்கொண்டுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல 2004 தடவைகளுக்கு மேலால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த ஒப்பந்தத்தை மீறி காசாவுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் மாத்திரம் 1200க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 3000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இதுவரை அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் எந்தவிதமான கருத்துக்களையும் இவை தொடர்பாக வெளியிடவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு எல்லாவிதமான வர்த்தக தொடர்புகளையும் மேற்கொண்டுவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீணான வெற்று வார்த்தைகளை மாத்திரம் வெளியிடக்கூடிய துரோகி அர்துகான் குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸின் முதுகில் குத்தியதை யாரும் மறக்கப் போவதில்லை. மேலும் காசாவிலே மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாக துரோகி அர்துகான் வெறும் வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிடுகின்றார். மத்தியஸ்தர் என்கின்ற வகையில் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கோ எந்தவிதமான அழுத்தங்களையும் இந்த அடிமைகள் வழங்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது காசாவில் மீண்டும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே தற்போது உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. இன்றைய தினம் வடக்கு காசாவில் வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த பலஸ்தீனிய மக்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 4 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 10க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். உண்மையில் காசாவில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்படவில்லை. அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் தான் குத்தியுள்ளார்கள். மேலும் தற்போது மீண்டும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவது தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அதே நேரம் காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மாத்திரம் இந்த அடிமைகளும் துரோகிகளும் மேற்கொள்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சிலின் திட்டத்திற்கு அமைவாக ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான முடிவுகளையும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் அவசரமாக ஆரம்பிக்கப் போவதாக இந்த அடிமைகள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இலங்கை நேரப்படி இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான ஒப்பந்தத்தை முடிப்பதற்காகவே இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் லெபனானுக்குள்ளே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக அமைந்திருக்கும். சவுதி அரேபியா உட்பட ஏனைய அரபு நாடுகள் இந்த நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆதரித்துள்ளார்கள். இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலோடு உறவுகளை வலுப்படுத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். மேலும் இந்த
பேச்சுவார்த்தையில் வேறு எந்த தரப்பினரும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். லெபனானுக்கென ஒரு தனியான இறையாண்மை காணப்படுகின்றது. மேலும் லெபனானுக்கான சட்ட திட்டங்கள் காணப்படுகின்றன. இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு லெபனானிய அரசே முழு பொறுப்பாகும். மேலும் லெபனானுக்குள்ளே ஆயுதங்கள் கடத்தப்படுவதனை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான முடிவில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இதே போன்ற கருத்துக்களையே அடிமை பிரதமர் நவாப் சலாமும் வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சரியான நேரத்தில் பதில் வழங்கினோம். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி இருந்தார். இந்த தாக்குதல் திட்டத்தினை தடுத்து நிறுத்துவதற்காகவும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் லெபனானிய மக்களுடைய இழப்புகளை குறைப்பதற்காகவுமே நாங்கள் சரியான நேரத்தில் ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கினோம். மேலும் நாங்கள் தயார்படுத்தல்களை மேற்கொண்டு விட்டு சரியான நேரத்தில் தான் மீண்டும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளோம். எதிரி கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கே திட்டமிடுகின்றான். மேலும் எதிரியின் இந்த கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை தோற்கடிக்கக்கூடிய எல்லா விதமான திறன்களும் லெபனானிய எதிர்ப்புக்கே காணப்படுகின்றது. லெபனானிய எதிர்ப்பு மாத்திரம் இல்லாவிட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி விடுவான். ஆனால் தற்போது நீங்கள் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய எதிர்ப்பை முடக்குவதற்கே திட்டமிடுகின்றீர்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை ஆக்கிரமிக்கும் போது அது ஒட்டுமொத்த லெபனானையும் ஆக்கிரமிப்பதாகவே பொருள்படும். ஆனால் லெபனானிய அரசியல் தலைமைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை மாத்திரம் வேறாக பார்க்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் தாக்குதல்களை ஆரம்பித்தவுடன் லெபனானிய அரசாங்கம் அதற்கான பதிலடிகளை வழங்கி இருக்க வேண்டும். லெபனானிய அரசாங்கம் ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்க வேண்டும். மேலும் லெபனானிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். லெபனானிய மக்களையும் லெபனானினுடைய இறையாண்மையையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கின்றோம். இப்படியான நிலைமையில் நீங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு எதிரியோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போகின்றீர்கள். எதிரியோடு இந்த நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது சரணடைதலுக்கு சமனானதாகும். மேலும் எதிரியோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஒட்டுமொத்த லெபனானுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். எதிரியோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக எதனையும் உங்களால் சாதிக்க முடியாது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் லெபனானிய களத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. உங்களுடைய நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு நாங்கள் இவ்வாறு இருக்க மாட்டோம். மேலும் இதற்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளரான கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது லெபனானை முழுமையாக மாற்றப்போகும் லெபனானிய களத்தை முழுமையாக மாற்றப்போகும் சந்திப்பு ஒன்று நடைபெறப் போகின்றது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இந்த சந்திப்பே லெபனானை முழுமையாக மாற்றப்போகும் சந்திப்பாக அமையப் போகின்றது. லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலோடு மேற்கொள்ளும் இந்த நேரடியான சந்திப்பு ஹிஸ்புல்லாவினுடைய முதுகில் குத்தக்கூடிய செயலாகும். ஹிஸ்புல்லாவை முழுமையாக சுற்றி வளைத்து ஹிஸ்புல்லாவை முடக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான முழுமையான ஆதரவையே லெபனானிய அரசாங்கம் எதிரிக்கு வழங்கப் போகின்றது. இதனால் இதற்கு பிறகு லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய சொல்லாடல்கள் மாறப் போகின்றன. இவ்வளவு நாளாக இருந்த நிலைப்பாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா முழுமையாக மாறிவிடும். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களுடைய வீரியம் மாறப் போகின்றன. தாக்குதல் புள்ளிகளும் இலக்குகளும் மாறப் போகின்றன. லெபனானிய களத்திலே அரசியல் ஸ்திரத்தன்மை நிலைகுலையப் போகின்றது. மேலும் லெபனானிய அரசாங்கம் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கப் போகின்றது. இது லெபனானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஏற்படுத்தப் போகின்றது என லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான கோட்டையான பின்ஜபீல் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்ஜபீல் பிரதேசத்தினை 4 புறத்தினாலும் முற்றுகையிட்டுள்ளது. இருப்பினும் பின்ஜபீல் பகுதியினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களுக்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை. இன்று காலையில் பின்ஜபீலினுடைய மத்திய பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றி இருப்பதாக பல தகவல்கள் வெளியாக இருந்தன. இருப்பினும் மைய பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முக்கியமான பகுதிகளை அடைய முடியவில்லை. அவர்கள் பின்ஜபீலினுடைய நகர்ப்புற பிரதேசங்களில் மாத்திரமே பதுங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது யுத்த களமானது பின்ஜபீல் பிரதேசத்தில் உச்சத்தை அடைந்துள்ளது. நேற்றிரவு இருந்ததை விட இன்று காலையிலிருந்து உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது.
இதற்கமைவாக பின்ஜபில் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்த கவசதிர் பேவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 5 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 52வது படைப்பிரிவை சேர்ந்த தளபதியே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 12 இஸ்ரேலிய சிப்பாய்களே படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று இன்று காலையில் பின்ஜபில் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மவுஸ் அண்ட் சீஸ் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது பின்ஜபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான கட்டிடங்களுக்குள் கன்னிவெடி பொறிகளையும் வெடிகுண்டு பொறிகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் குறித்த கட்டிடங்களுக்குள் நுழைந்ததும் அவற்றை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். இவ்வாறு கிட்டத்தட்ட 4 கட்டிடங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிகளிலே 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வசமாக சிக்கியிருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் லெபனானிய ஊடகங்களுக்கு அமைவாக குறித்த தாக்குதலிலே ஒரு கட்டிடத்தில் மாத்திரம் மேல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பின்ஜபில் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தொடரணிகளை சிதைக்கும் நோக்கத்தோடு முற்றுகையை உடைக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தொடரணிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் சில முக்கியமான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பின்ஜபில் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றினாலும் அவர்களால் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கவே முடியாது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் புதிய ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ராடர் அமைப்புகளினால் கண்டுபிடிக்க முடியாத ஒளியியல் கருவிகளை பொருத்தி இருக்கக்கூடிய ட்ரோன்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் களமிறக்கியுள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான இந்த புதிய ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராடார் கருவிகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியாததனால் 40 ட்ரோன்களில் 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் வெற்றியடைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரே அடியான தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. மேலும் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோதனை சாவடிகளும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. மேலும் ஊடகம் குறித்த ட்ரோன் தாக்குதலினால் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதனை ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ராடர் கருவிகள் மூலமாக இந்த ட்ரோன்களை இடைமறிக்க முடியாததனால் இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மூடி மறைத்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை முறிக்கும் நோக்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை தலைமைகள் சில முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சீனாவுக்கும் இடையில் நெருங்கிய உறவுகள் காணப்படுகின்றன. இருப்பினும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினால் சீனாவோடு உறவுகளை மேம்படுத்த முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் சில தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளை முறிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பீஜிங் அரசாங்கம் ஐக்கிய அரபு அமீரக தலைமைகளுக்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய கூட்டாளிகள் யார் என்பதனை நாங்கள் தான் தீர்மானிப்போம். ஐக்கிய அரபு அமீரகத்துடனான நட்புக்கு எங்களுக்கு ஒரு வரம்பு உண்டு. ஈரானுடனான எங்களுடைய உறவுகளில் யாருக்கும் தலையிட முடியாது. ஈரானுடனான உறவுகளை பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை முறிப்பதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என பீஜிங் அரசாங்கம் ஐக்கிய அரபு அடிமை தலைமைகளுக்கு செய்திகளை அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இன்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சில முக்கியமான தலைமைகளும் பிரதிநிதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார். இன்றிரவு நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து சில ரகசியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து சில முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த முயற்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் இன்னும் ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கான காரணத்தையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களையும் நான் முன்னே காணொலியில் தெளிவாக பதிவிட்டுள்ளேன். அதே நேரம் இந்த வார இறுதிக்குள்ளே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஈரானிய தலைமைகள் இவை தொடர்பாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர்களில் ஒருவரான இப்ராஹிம் ரசாயி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகின்றது. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒரு பொழுதும் நீடிக்க கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் போருக்கு அவசரமாக திரும்ப வேண்டும். பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் இன்னும் 2 வாரங்களுக்கு நாங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது. மேலும் இது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பையும் ஏற்படுத்திவிடும். நாங்கள் இதற்கு மேலும் இந்த போர் நிறுத்தத்தினை கடைபிடிப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை என அவர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அடுத்து இன்று மாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஈரானிய துறைமுகங்களில் இருந்து ஈரானிய கப்பல்கள் சென்றிருந்தன. மேலும் குறித்த கப்பல்களை ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் வைத்து அமெரிக்காவினுடைய கடற்படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அதாவது ஓமான் வளைகுடா பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியிலேயே அமெரிக்க கடற்படையினர் நிலை கொண்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் ஈரானிய கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளார்கள். ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்குள்ளே அமெரிக்க கடற்படையினர் நுழையவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளும் நுழையவில்லை. அவ்வாறு நுழைந்தால் ஈரானிய கடற்படையினருடைய தாக்குதல்களுக்கு இலக்காகி விடுவார்கள். இதனால் ஓமான் வளைகுடா எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய கப்பல்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டு அவற்றை திருப்பி அனுப்பியுள்ளார்கள். இன்று மாலை கிட்டத்தட்ட 4 ஈரானிய கப்பல்கள் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு ஈரான் உச்ச பதிலடிகளை வழங்கப் போவதாக ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிவித்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொள்ளும் வரையில் ஈரானிய ராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இன்னும் 12 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் முற்றுகைக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் உச்ச பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய கப்பல்களை அமெரிக்க கடற்படையினர் திருப்பி அனுப்பி 2 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சுலைமானியா பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். போரின் போது எவ்வாறு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அதே போன்றே தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கமைவாக சுலைமானியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவினைவாதிகளின் 3 முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்றிரவு அல்லது இன்னும் 12 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.